ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாரு. ஃபைண்ட் த ஜெக்கோபியன் ஆஃப் y1 y2 y3 வித் ரெஸ்பெக்ட் டு x1 x2 x3 கொடுத்துட்டாங்க. இஃப் y1 இஸ் ஈக்குவல் டு x2 x3 by x1, y2 இஸ் ஈக்குவல் டு x3 x1 by x2, y3 இஸ் ஈக்குவல் டு x1 x2 by x3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்தாக்கல y1 y2 y3 with respect to x1 x2 x3 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த with respect to இந்த வேர்டு நம்ம நோட்டீஸ் பண்ணணும். இந்த with respect toனா என்ன அர்த்தம்னாக்கல, அதாவது y1 y2 y3 வந்து மேலே நியூமரேட்டரில் இருக்கணும், x1 x2 x3 டினாமினேட்டரில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ஜெக்கோபியன் ஃபார்ம் பண்ணணும். அதாவது டோ ஆஃப் with respect toக்கு முன்னாடி இருக்கிற டேர்ம் நியூமரேட்டரில் இருக்கணும். y1 y2 y3 divided by dou of x1 x2 x3 இதுக்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ வந்து நமக்கு 3 டேர்ம் இருக்கு. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஜெக்கோபியன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஜெக்கோபியன் ஃபார்ம் பண்ணால் ஃபஸ்ட்டு டோ y1 பை ஃபஸ்ட்டு y1 இருக்கிறதுனால y1 ரோ ஃபஸ்ட்டு வரணும், y2 டேர்ம் செகண்ட் இருக்கிறதுனால y2 ரோ, அகெயின் y3 தேர்ட் ரோங்கிறதுனால தேர்ட் டேர்ம் y3ங்கிறதுனால தேர்ட் ரோ y3 ரோ வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டோ y1 பை அதே போல் தான் டோ y1 தான் வரணும். மூணுமே வந்து 3 காலமுமே வந்து டோ y1 தான், அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாகவே டோ y1 தான் நமக்கு வரணும். ஸோ டோ y1 பை ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே என்னென்னு பார்க்கணும், டோ x1, இங்கே டோ செகண்ட் டேர்ம் x2, அதனால் டோ x2, தேர்ட் டேர்ம் இங்கே x3. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோ x3 எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ரோவில் வந்து நியூமரேட்டர் டோ y1 எழுதியிருக்கோம். அடுத்து செகண்ட் ரோவில் நம்ம என்ன பண்ணணும், அடுத்து y2 டேர்ம் எடுத்துக்கணும். ஸோ டோ y2 தான் வரணும் ஃபுல்லாகவே, டோ y2 டோ y2. டினாமினேட்டர் நமக்கு என்ன வந்துடணும், டோ x1 ஃபஸ்ட் டேர்ம் x1 x2 x3 இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்லேயே அப்படியே எழுதிக்கலாம், டோ x2 டோ x3. எகெயின் தேர்டு டேர்ம் நமக்கு y3 இருக்குது. ஸோ நம்ம தேர்ட் ரோவாக டோ y3 எடுத்துக்க போகிறோம். டோ y3 பை எல்லா டேர்முமே டோ y3ல தான் இருக்கணும். ஸோ டோ y3 பை ஃபஸ்ட் டேர்ம் நமக்கு x1ங்கிறதுனால டோ x1, செகண்ட் டேர்ம் x2, ஸோ டோ x2, அதே போல் தேர்ட் டேர்ம் x3. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டோ x3ன்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு y1 y2 y3 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டேர்ம்ஸில் இருந்தும் நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு y1 வித் ரெஸ்பெக்ட் டு x1ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், வித் ரெஸ்பெக்ட் டு x2, வித் ரெஸ்பெக்ட் டு x3. அதே போல் y2வை x1 x2 x3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். அதே போல் ஒவ்வொரு டேர்ம் நம்ம கொடுத்துருக்குற y1 y2 y3 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. y1 நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, x2 x3 டிவைடட் பை x1 கொடுத்துருக்காங்க. அதே போல் y2 is equal to x3 x1 divided by x2 கொடுத்துருக்காங்க. and then y3 is equal to x1 x2 divided by x3 கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னாக்கல சால்வ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்னென்ன டேர்ம்ஸ் தேவையோ அது எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ண போகிறோம். டோ y1 பை டோ x1, அதாவது y1 வித் ரெஸ்பெக்ட் டு x1ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டோ y1 பை டோ x1 கண்டுபிடிக்கிறோம். அப்போ நமக்கு x1 மட்டும்தான் வேரியபிள், ரிமைனிங் எல்லாமே கான்ஸ்டன்ட். x2வும் x3யும் கான்ஸ்டன்ட்டு ஆசிட்டிஸ் அப்படியே வச்சுக்கலாம். ரிமைனிங் இருக்கிற டேர்ம் இதை எப்படி எழுதிக்கலாம், x2 x3 இன்ட்டு 1 பை x1 எழுதலாம். ஸோ அப்போ x2வும் x3யும் கான்ஸ்டன்ட்டு, 1 பை x1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு தெரியும் மைனஸ் 1 பை x1 ஸ்கொயர். 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். இங்கே 1 பை x1 இருக்குது, 1 பை x1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 பை x1 ஸ்கொயர். ஸோ இது எப்படி நமக்கு மாடிஃபை ஆகும், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நியூமரேட்டரில் x2 x1 டிவைடட் பை டினாமினேட்டரில் x1 ஸ்கொயர். இது எதனோட வேல்யூனாக்கில் டோ y1 பை டோ x1. இதே போல் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், y1 வித் ரெஸ்பெக்ட் டு x2ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். x2வை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x2 மட்டும்தான் வேரியபிள், அப்போ x3யும் x1ம் கான்ஸ்டன்ட். அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம் x3 டிவைடட் பை x1 ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது. x2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்னவாயிடும், 1. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு x3 பை x1 கிடச்சிருது. அதே போல் y1 வித் ரெஸ்பெக்ட் டு எதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும், x3ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். ஸோ
dou y1 divided by dou x3 find பண்ண போகிறோம். y1 with respect to x3 differentiate பண்ணும்போது x3 மட்டும்தான் வேரியபிள், x2வும் x1வும் கான்ஸ்டன்ட். ஸோ x2 divided by x1 அப்படியே இருக்குது. இந்த x3யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாக்கல என்னவாயிடும் 1. ஸோ இதனோட ஆன்சர் நமக்கு x2 divided by x1 கிடைச்சிருது. இதே போல் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம்னாக்கல செகண்ட் ரோக்கு dou y2 by dou x1. நம்மக்கிட்ட y2 இருக்குது, y2வை வித் ரெஸ்பெக்ட் டு x1ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். dou y2 by dou x1 வித் ரெஸ்பெக்ட் டு x1ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த x3யும் x2வும் கான்ஸ்டன்ட். ஸோ x3 டிவைடட் பை x2 அப்படியே வச்சுக்கலாம். x1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு x3 by x2 கிடச்சிது. இதே போல் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், dou y2 by dou x2. நெக்ஸ்ட் டேர்ம் dou y2 by dou x2. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு x2ல y2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ x3யும் x1ம் கான்ஸ்டன்ட். x3 x1 அப்படியே வச்சுக்கலாம். ரிமைனிங் 1 by x2 இருக்குது. 1 by x2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்த மாதிரியே தான் -1 by x2க்கு ஸ்கொயர். ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x3 x1 டிவைடட் பை x2க்கு ஸ்கொயர். இதே போல் நம்ம என்ன பண்ணணும், dou y3 டிவைடட் பை dou y2 டிவைடட் பை dou x3. அதாவது தேர்ட் டேர்ம் y2வை வித் ரெஸ்பெக்ட் டு x3ல பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். நமக்கு y2 டேர்ம் தெரியும், x3 x1 by x2. இதில் வித் ரெஸ்பெக்ட் டு x3ல பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால x3 மட்டும்தான் வேரியபிள், இந்த x1ம் x2வும் கான்ஸ்டன்ட். ஸோ x1 by x2 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது. y3யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ x1 by x2. அண்ட் தென் இதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா dou y3யை வித் ரெஸ்பெக்ட் டு x1ல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dou y3யை வித் ரெஸ்பெக்ட் டு x2ல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். dou y3யை வித் ரெஸ்பெக்ட் டு x3ல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வித் ரெஸ்பெக்ட் டு x1 போது x1 தான் வேரியபிள், x2 x3யும் கான்ஸ்டன்ட். அப்போ x2 by x3 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்கும். x1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ x2 by x3. அதே போல் வித் ரெஸ்பெக்ட் டு x2ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x1ம் x3யும் கான்ஸ்டன்ட். ஸோ x1 by x3 ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குது. x2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ நமக்கு ஃபைனலி x1 by x3 ஆன்சர் கிடச்சிருக்கு. அண்ட் தென் இதே போல் வித் ரெஸ்பெக்ட் டு x3ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டினாமினேட்டரில் இருக்க x3 மட்டும் வேரியபிள், நியூமரேட்டரில் இருக்க x1 x2வும் கான்ஸ்டன்ட். ஸோ x1 x2 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. 1 by x3 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 by x3 ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இப்போ நமக்கு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் x1 x2 டிவைடட் பை x3க்கு ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு டேர்ம், அதாவது இந்த ஜெகோபியன் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஜெகோபியன் ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த டிட்டர்மினன்ட்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்குமான வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிட்டர்மினன்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அதாவது dou y1 by dou x1க்கு நம்ம -x2 x1 by x1 ஸ்கொயர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இதே போல் ஒவ்வொரு டேர்முக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிற வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணால் என்ன வருதுன்னு ஃபஸ்ட்டு பாரு. ஸோ நமக்கு dou of y1 y2 y3 divided by dou of x1 x2 x3. இதனோட டிட்டர்மினன்ட் தான் நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டு dou y1 by dou x1. அதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ -x2 x1 by x1 ஸ்கொயர். ஸோ -x2 x1 divided by x1க்கு ஸ்கொயர். அதே போல் செகண்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா dou y1 by dou x2. dou y1 by dou x2க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ x3 by x1. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், x3 by x1 எழுதிக்கலாம். அண்ட் தென் dou y1 by y3. dou y1 by y3க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ x2 by x1. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ dou y2 by dou x1. dou y2 by dou x1க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ x3 divided by x2. and then dou y2 by dou x2. dou y2 by dou x2க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ -x3 x1 divided by x2க்கு ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு
dou y2 by dou x3 அதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா x1 by x2. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரோவில் dou y3 by dou x1 dou y3 by dou x1க்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ x2 by x3. ஸோ அப்ளை பண்ணிக்கலாம் x2 by x3 and then dou y3 by dou x2 அதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ x1 by x3 and then dou y3 by dou x3 அதுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்க வேல்யூ மைனஸ் x1 x2 divided by x3க்கு ஸ்கொயர். இப்போ இதிலேருந்து நம்மளால் எதெல்லாம் வெளியே எடுக்க முடியுமோ அதை எல்லாம் வெளியில் எடுத்துடலாம். என்னென்ன டேர்ம்ஸை வெளியில் எடுக்க முடியும் ஐடென்டிஃபை பண்ணுங்கப்பா. ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோலேருந்து ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கல இங்கே இந்த இடம் எல்லாமே x1 ஸ்கொயர் x1 அதே போல் x2 ஸ்கொயர் x2 x3 ஸ்கொயர் x3. இல்லை இதில் வேறு ஏதாவது நமக்கு கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தாக்கல அதையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்கல கேன்சல் பண்ணலாம். என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த x1க்கு x1 ஸ்கொயர் சாரி இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். இங்கே x2 x3 வரணும், நம்ம x1 போட்டோம். ஸோ இந்த இடம் மட்டும்தான் x2 x3, ரிமைனிங் இடம்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்மளால் எதெல்லாம் வெளியே எடுக்க முடியுமோ அதை வெளியே எடுக்கலாம். ஏதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன டேர்ம் வெளியில் எடுக்க முடியுமோ அதை வெளியில் எடுத்துடலாம். இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு இதில் எல்லாமே x1 ஸ்கொயர் இருக்குது, இங்கே x1 இருக்குது, இங்கே x1 இருக்குது. ஸோ இந்த ரோலேருந்து ஒரு x1 ஸ்கொயர் அதாவது ஒரு 1 by x1 ஸ்கொயரை வெளியே எடுத்தால் இந்த இடம்லாம் என்னவாயிடும்? இங்கே x1 ஸ்கொயர் வேணும்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இங்கே x1 பெருக்கி x1 டிவைட் பண்ணுவோம். அதே போல் இங்கே x1 ஸ்கொயர் வேணும்னா x1 மல்டிப்ளை பண்ணி x1 டிவைட் பண்ணுவோம். அப்போ நமக்கு x1 ஸ்கொயர் இங்கேயும் x1 ஸ்கொயர் ஆகிடும், இங்கேயும் x1 ஸ்கொயர் ஆகிடும். வேணும்னா உன்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஒரு டைம் இப்படி வேணால் எழுதிக்கும். நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன இருக்குது? டிட்டர்மினன்ட் ஆஃப் x2 x3 மைனஸில் இருக்குது டிவைடட் பை x1 ஸ்கொயர். இப்போ நமக்கு இருக்கிற டேர்ம் x3 by x1 இருக்குது. நமக்கு இங்கே x1 ஸ்கொயர் வெளியில் எடுக்கிறதுக்காக இங்கே x1 ஸ்கொயர் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இங்கே ஒரு x1 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே வெறும் x1 மட்டும் இருக்குது. அப்போ x1 மல்டிப்ளை பண்ணி x1 டிவைட் பண்ணும்போது இதனோட வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது, டினாமினேட்டரும் நமக்கு x1 ஸ்கொயர்னு சேஞ்ச் ஆகிடும். அதே போல் x2 by x1 இருக்குது. இங்கேயும் ஒரு x1 மல்டிப்ளை பண்ணி ஒரு x1 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ x1 இங்கே x1 ஸ்கொயர் ஆகிடும். இதே போல் செகண்ட் ரோவை x2 மல்டிப்ளை பண்ணி x2 டிவைட் பண்ணிக்கலாம். x3 டிவைடட் பை x2 இருக்குது. இங்கே ஒரு டினாமினேட்டரில் ஒரு x2வையும் நியூமரேட்டரில் ஒரு x2வையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் டேர்ம் நமக்கு மைனஸ் x3 x1 டிவைடட் பை x2 ஸ்கொயர் ஆசிட்டிஸ் அப்படி இருக்குது. தேர்ட் டேர்மில் x1 பை x2ன்னு இருக்குது. இது கூட நம்ம இங்கே x2 ஸ்கொயர் வேணுங்கிறதுனால நியூமரேட்டர்லேயும் ஒரு x2வை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் தேர்ட் ரோ நமக்கு x2 by x3 இருக்குது. இதை x3 ஸ்கொயர்ன்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஏன்னா நமக்கு கார்னரில் டயக்னல் எலிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா x3 ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ இது x3 ஸ்கொயருக்கு வர மாதிரி மாற்றணும்னா நியூமரேட்டரில் ஒரு x3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். செகண்ட் டேர்ம் x1 by x3 இருக்குது. இங்கே x3 ஸ்கொயர் வேணும்னா நியூமரேட்டரில் ஒரு x3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தேர்ட் டேர்ம் நமக்கு ஆஸ் இட் இஸ் x1 x2 டிவைடட் பை x3 ஸ்கொயர்னு இருக்குது. இப்போது இதிலிருந்து டினாமினேட்டர் ஃபஸ்ட் ரோலேருந்து என்ன பண்ணிக்கலாம்? ஒரு 1 by x1 ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். செகண்ட் ரோலேருந்து ஒரு 1 by x2 ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். தேர்ட் ரோலேருந்து ஒரு 1 by x3 ஸ்கொயரை வெளியில் எடுத்துடலாம். ரிமைனிங் இருக்கிறது நமக்கு மைனஸ் x2 x2 x3 x1 x2 x1 டினாமினேட்டர் 1 by x1 ஸ்கொயர் வெளில போயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது மைனஸ் x2 x3 x1 x2 x1 ஃபர்ஸ்ட் ரோவில். அதே போல் செகண்ட் ரோவில் x3 x2 மைனஸ் x3 x1 x2. தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னாக்கில் x2 x3 x1 x3
மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ. டினாமினேட்டர் ஃபுல்லாகவே நமக்கு வெளில வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற எக்ஸ் ஒன் ஸ்கொயர் அப்படியே வெளில போயிடுச்சு. செகண்ட் ரோவில் இருக்கிற எக்ஸ் டூ ஸ்கொயர் அப்படியே வெளியில் போயிடுச்சு. தேர்ட் ரோவில் இருக்கிற எக்ஸ் த்ரீ ஸ்கொயர் வெளில வந்துச்சு. ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ மைனஸ் எக்ஸ் டூ எக்ஸ் த்ரீ ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கு. எக்ஸ் த்ரீ எக்ஸ் ஒன் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கு. எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கு. அதே போல்